Welcome back. Test series India vs England tomorrow. IPL முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு. ஃபைனலாக ஒரு நல்ல கிரிக்கெட் இஸ் பேக் அகைன்ங்க. இந்தியா இங்கிலாந்து 2007 தான் நம்ம லாஸ்ட்டாக இங்கிலாந்து போய் நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சோம். ஸோ 18 இயர்ஸ் ஆச்சு. கேன் வி டூ இட் அகெயின் ஆஃப்டர் 18 இயர்ஸ்ங்க. இந்தியாவுக்கு 3 கேள்வி இருக்குது. Who will open the innings and who will replace the legend Virat Kohli at number 4 and Shubman Gilோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது? அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லிடுறேன், இந்த சீரீஸ்க்கு வந்து இங்கிலாந்து தான் செம ஃபேவரட்ஸ். பிகாஸ் இந்தியாவோட பேட்டிங் பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இட் மே கிளிக், அது என்னென்னா பயங்கரமாக ஒர்க் ஆகலாம், இல்லைனா பயங்கரமாக ஃபெயில் ஆகலாம் இந்த இந்தியன் டீம். பிகாஸ் ஆஸ்திரேலியா நம்ம த்ராஷ் பண்ணாங்க ஈவன் வித் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ சுப்மன் கில் இந்த யங் டீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. பிகாஸ் இங்கிலாந்து இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் டு பேட்ங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த எபிலிட்டி இல்லைன்னா அங்கே லைக் சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். எஸ் அங்கே ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் போர்டு மாதிரி லெஜெண்டரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லைனாலும் பிரைடன் கார்ஸே, வோக்ஸ் திரும்பி வந்திருக்காரு. ஸோ அண்ட் ஆல்சோ த ஜோஸ் டங்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஐ திங்க் தே ஹாவ் த பிளேயர்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு இங்கிலாந்துகிட்ட பவுலிங் லைனப் இருக்குது. ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஆடலைன்னா கன்ஃபார்மாக நம்ம மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஹூல் ஓப்பன் த இன்னிங்ஸுங்க, யார் தான் ஓப்பன் பண்ணுவான்? ஐ திங்க் கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியா வில் கோ வித். பிகாஸ் கேஎல் ராகுல் வந்து செம ஃபார்மில் இருந்தார். டெல்லியில் செமையாக ஸ்டார்ட் பண்ணார். டெல்லி அவ்வளோ தூரம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் கேஎல் ராகுல் தான். ஸோ ஐ திங்க் கேஎல் ராகுல் கன்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூட ஜெய்ஸ்வால் கன்ஃபார்ம் ஆடுவார். ஜெய்ஸ்வால் ஒரு அட்டாக்கிங் மைண்டட் பிளேயர். ஸோ ஐ திங்க் ஜெய்ஸ்வால் ஒரு எண்டில் வந்து பயங்கரமாக ஆடினா KL Rahul, I think he'll play probably a second fiddle தான் தோணுது. 2014 சீரீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா தெரியும். அதில் வந்து முரளி விஜய் வந்து பயங்கரமான சீரீஸ் அவருக்கு செம்மையாக ஆடிருப்பாங்க. அண்ட் அதுக்கு மெயின் கீ என்னென்னா, அவர் வந்து நிறைய பால்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகிறது எல்லாமே வந்து அவர் விட்டுருவார். அவர் என்ன பண்ண வேணால் ப்ளேயே பண்ண மாட்டார். எந்த பால்லாம் வந்து இன்ஸ்விங் வருதோ, எந்த பால்லாம் வந்து ஸ்டெம்ப் அட்டாக் பண்ணதோ அதை மட்டும் தான் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஓப்பனராக இருந்தால், இங்கிலாந்து போய் ஆடுற மாதிரி இருந்தால் பேஷன்ஸ் இஸ் த கீ. ஐ திங்க் KL Rahul வந்து உண்மையாமே இது பெரிய சீரீஸாக இருக்க போகுது அவருக்கு. பிகாஸ் ஃபைனலி இஸ் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து பயங்கரமாக ஓப்பனிங் செம்மையாக ஆடிட்டார்னா ஹி கேன் சீல் இட் ஃபார் நெக்ஸ்ட் 5 years. ஸோ KL Rahulக்கு மிகப்பெரிய சீரீஸ் அலாங் வித் ஜெய்ஸ்வால். அண்ட் தென் நம்பர் 3 ஹூல் பிளேட் நம்பர் 3. பிகாஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க, ரெண்டுமே யங்ஸ்டர்ஸ் தான். அபிமன்யு ஈஸ்வரன் டொமஸ்டிக்கில் செம்மையாக ஆடி இருக்காரு. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன். ஐ திங்க் சாய் சுதர்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் சாய் சுதர்ஷன் பொறுத்தளவு என்னென்னா, அவர் விக்கெட் அவர் சும்மா கொடுக்க மாட்டார். ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் ஒரு இன்க்ரீடியண்ட்டு. நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் சாதிக்கணும்னா நீங்கள் விக்கெட்டை சும்மா மட்டும் ஒரு லூஸ் ஷாட் அடி கொடுத்துடவே கூடாது. அண்ட் சாய் சுதர்ஷன் பொறுத்தளவு ஐபிஎல்லே ரிடிகுலஸாக கன்சிஸ்டன்ட்டுங்க. அவரை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயரை நம்ம பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து செம்ம கன்சிஸ்டன்ட் பிளேயர் அவர். அண்ட் ஐ திங்க் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது டெய்லர் மேன் நினைக்கிறேன் அவருக்கு. அவருக்காகவே செஞ்ச ஒரு ஃபார்வர்ட் மாதிரி இருக்குது டெஸ்ட் கிரிக்கெட். புஜாராவுக்கு வந்து என்னென்னா செம்ம ஒரு பேஷன்ஸ் இருக்கும், செம்ம பொறுமையாக ஆடுவார். ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்காது. அவருக்கு டெண்டுல்கர் மாதிரியோ விராட் கோலி மாதிரியோ ஒரு டேலண்ட் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா பொறுமை இருந்துச்சு. அதை வச்சு அவர் ஒரு மிகப்பெரிய கரியர், ஐ திங்க் லெஜெண்டரி கரியர் தான் சொல்லுவேன் புஜாராக்கெல்லாம். ஆனால் நீங்கள் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பொறுமையும் இருக்குது, டேலண்ட்டும் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ரெண்டையும் அவர் கரெக்டாக ஒரு மிக்ஸ் கொண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு மீட்டரை பிடிச்சிட்டாருனா டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து செம்ம பிளேயராக சாய் சுதர்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு நான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வெயிட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே சாய் சுதர்ஷன் எப்படி ஆட போகிறார் அப்படின்னு பார்க்க தான் ரொம்ப எக்ஸைட்டடுங்க. சாய் சுதர்ஷன் நம்பர் 3 எப்படி ஆட போகிறார் அப்படின்னு பார்க்குறக்கு. அண்ட் தென் நம்பர் 4 சுப்மன் கில். சுப்மன் கில் பொறுத்தவரை இது புது ரோல். நம்பர் 4 அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ரோல் கிடையாது. விராட் கோலி அதை காலங்காலமாக ஒரு கச்சிதமாக வேறு மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நம்பர் 4 க்ரூஷியல் ஸ்பாட்டுங்க. பிகாஸ் நீங்கள் நம்பர் 4 அப்படிங்கிறது யூ ஆர் த லிங்க் பிட்வீன் த டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர். ஸோ நம்பர் 4 அப்படிங்கிறது க்ரூஷியலான ஸ்பாட். சுப்மன் கில்லை பொறுத்தளவு அவரோட நம்பர்ஸ் இந்தியாவில் செம. ஆனால் அவுட் சைட் இந்தியா வந்து நிச்சயமாக ஒரு அவ்வளோலாம் நல்லா இல்லை. அண்ட் அவருக்கு இந்த சீரிஸ் வந்து ஒரு பாயிண்ட் டு ப்ரூவ் தான் சொல்லுவார். ஒரு கேப்டனாகவும் ஒரு பேட்ஸ்மேனாகவும். பிகாஸ் அவர் பேட்ஸ்மேனாக நல்லா பண்ணலைன்னா நீங்கள் கேப்டனாக நல்லா பண்ண முடியாது. பிகாஸ் யூ வில் நாட் ஃபீல் வெல்ங்க. ஸோ அவருக்கு ரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சுப்மன் கில்லை பொறுத்தளவு இந்த சீரிஸ் பேட்டிங்கில் அவர் கன்ஃபார்மாக ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவர் வந்து சேனா கண்ட்ரீஸ்லையும் ரன் அடிக்க முடியும் அப்படிங்கிறத. ஸோ ரொம்ப எக்ஸைட்டட் டு சி ஈவன் ஹவு ஹீ இஸ் கோயிங் டு டூ ஆஸ் வெல். அண்ட் தென் ரிஷப் பண்ணிட்டீங்க. அவர் வந்து அவர் வேலையை பண்ணிடுவார். ஒரு கிளச் இன்னிங்ஸ் கன்ஃபார்மாக ஆட தான் போகிறாரு. ஸோ ரிஷப் பண்ணிட்ட பொறுத்தளவு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்பர் 6 கருண் நாயர் ஐ திங்க் வருவார்னு தோணுது. கருண் நாயர் வந்து ஒரு செம்ம சீசனுங்க, டொமஸ்டிக் சீசன். அண்ட் ஐபிஎல்லையுமே பார்த்தோம், நல்லா தான் ஆடினார். ஸோ ஐ திங்க் கருண் நாயர் வில் டூ ஹிஸ் ஜாப். ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் அந்த 300க்கு அப்புறம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஃபைனலாக ஒரு மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணார்னா ஐ திங்க் ஹி ஆல்சோ கேன் சிமெண்ட் ஹிஸ் பிளேஸ் இந்த இந்தியன் டீம். அண்ட் தென் நம்பர் 7 ஐ திங்க் அவங்க வந்து லைக் தே வில் கோ வித் ஜடேஜா தான் தோணுது.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அது எப்படி ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் தே வில் பிளே நிதிஷ்குமார் ரெட்டியா இல்லை ஷார்துல் தாகூரா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை குல்தீப் யாதவ் விளையாடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு நம்பர் 8 எக்ஸாக்டாக அவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியல. அண்ட் தென் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜாஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ ஓவராலாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் நம்ம கிளிக் ஆயிடுச்சுன்னா இந்த சீரிஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகும். அதே பேட்டிங் கொஞ்சம் ஃப்ளாப் ஆனால் கூட இந்த சீரிஸ் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகும். பிகாஸ் நம்மகிட்ட பவுலர்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் நம்மகிட்ட பவுலர்ஸ் வந்து ஐ திங்க் தே வில் டெலிவர். பேட்ஸ்மேன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 2018 ஓரளவுக்கு நல்லா பண்ணோம், 2021 நல்லா பண்ணோம். அப்போல்லாம் விராட் கோலி அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நமக்கு பேட்டிங் கிளிக் ஆனால் ஐ திங்க் வி வில் டூ வெல். ஸோ அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எப்படி இந்த சீரிஸ் போகும் அப்படின்ட்டு. ஸோ ஓவராலாக என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இங்கிலாண்டுக்கு தான் ஃபேவராக இருக்குமோன்னு தோணுது. பட் ஃபஸ்ட் மேட்ச் ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா ஐ திங்க் எவ்ரி திங் வில் ஃபாலோ இன் இட்ஸ் பிளேஸ். அதாவது ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா ஐ திங்க் நம்ம ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸாக ஸ்டார்ட் பண்ணி இந்த சீரிஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இது பெரிய சீரிஸுங்க இந்தியாவுக்கு. பிகாஸ் 2025 நம்ம 2 WTC ஃபைனல் விளையாண்டோம், 2மே ஜெயிக்கல. 2025 நம்ம விளையாடவே கிடையாது. ஸோ இந்த 2 இயர்ஸ் சைக்கிளில் வந்து கன்ஃபார்மாக WTC ஃபைனல் போய் அந்த ட்ராஃபி கன்ஃபார்ம் அடிக்கணுங்க. பிகாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து டிசர்வ்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு மாதிரி அந்த லக்கில் லாக்டவுனில் ஜெயிச்சிட்டாங்க. பட் நீங்கள் ஆஸ்திரேலியா செம்மையாக அடி ஜெயிச்சாங்க அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா செம்ம கிரெடிட். ஸோ இந்தியா கன்ஃபார்மாக இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் மேட்ச் இல்லை, இந்த ஒரு WTC சாம்பியன்ஷிப் கன்ஃபார்மாக அடிக்கணும். ஸோ ஐ திங்க் இந்த சீரிஸ் ரொம்ப க்ரூஷியலான சீரிஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see.